நம்ம இலக்கியா கௌதம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா எங்க, என்ன, ஏது, எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம பஸ் ஸ்டாண்டு அங்க எங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிச்சுறாங்க. ஆனா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா கிடைக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பைரவி வந்துட்டு நம்ம இலக்கியாவ பிரிச்சுட்டா அதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது. கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட வேலைய பார்த்துட்டு கடைசியில நம்மகிட்டயே வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்த இந்த பைரவிக்கு பயங்கரமா ஒரு அதிர்ச்சி இருந்தது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி நார்மலா வாயில தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்கள்ல, உங்கள வந்து இனிமே அம்மாவாவே மதிக்க மாட்டேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்ட விட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்தாரு. ஆனா இப்போ இலக்கியாவுக்கு பண்ண துரோகத்துக்கும், தனக்கு பண்ண துரோகத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிய தன்னை இத்தன வருஷமா வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம, இந்த பைரவியோட கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுறாரு. இதுக்கப்புறம் நீங்க உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன வந்து இப்ப இலக்கியா கிட்டருந்து பிரிச்சு, நீங்க வந்து இப்ப எங்க சேர்த்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டீங்களா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட அந்த பைரவிய வந்து இப்ப இப்போ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சதிலேயே வந்து இப்ப அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கும் தெரியல. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன மாரி அதாவது பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ஒரு பிசினஸ் நல்லபடியா ரன் பண்ணி, அதில வர லாபத்தில அடுத்து மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வளரணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய முடிவை எடுத்து, இப்போ எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பைரவி நெனச்சாங்க, உடனே நம்ம கௌதம் குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பைரவிய கட்டிப்புடிச்சு, "எப்படியோ இலக்கியாவ என்ன விட்டு விரட்டிட்டீங்க. எப்படியோ இலக்கியா இருந்ததுனால தான் இத்தன நாளா என்னால வர முடியாம இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. ஆனா போன உடனே நம்ம கௌதம் என்ன ஏது அப்படின்றத எதையுமே விசாரிக்கிறதே கிடையாது. அப்படியே இந்த பைரவியோட கழுத்த புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் நம்ம ஜானகி அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியோட உயிர காப்பாத்துறாங்க. "என்னப்பா ஆச்சு கௌதம்? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிய கொல்லணும்னு சொல்லிட்டு இவ்ளோ ஆத்திரத்தோட இருக்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "என்ன ஆச்சா? இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என் கூட இல்ல. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான். இந்த ரூ. 2,00,000 அதாவது ரூ. 2,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேரம் பேசியிருக்காங்க. இலக்கியா என்ன விட்டு போனா, அந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும், அந்த பணம் கிடைச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாயில் டெஸ்ட்ல பாஸ் ஆகி, நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி ப பணக்காரன் ஆயிடுவேன் இல்லையா? அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இருந்துட்டு தியாகம் பண்ணிட்டு வந்து போயிருக்கா. அது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ சாதாரணமா நெனச்சுட்டேன். ஆனா மேலும் மேலும் இலக்கியாவ அழிக்கணும் அப்படின்றதுக்காக இவ்ளோ பெரிய பிளான பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட இப்போ இந்த பைரவிய பத்தி எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு பைரவியோட முகத்துல காரி துப்புறது மட்டும் இல்லாம, இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உன் கூட இந்த வீட்ல நான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என் அண்ணனுக்கு நான் இப்போ அதாவது உன்னோட அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி சொல்றேன். இந்த வீட்ட முதல்ல நாங்க காலி பண்றோம். நீ தனி மரமா இருந்து இந்த சொத்து எல்லாத்தையுமே அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிவெடுத்து ஏற்கனவே கௌதம் மட்டும் தான் பிரிஞ்சு போயிருந்தாரு. இப்போ குடும்பம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சு போற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.